அண்மை செய்தி. கருப்பு திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு முதல் காட்சியுடன் கருப்பு திரைப்படம் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. சூர்யா நடித்திருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம் இன்று ரிலீஸ் இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. பண பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் நாளை காலை 9 மணிக்கு முதல் காட்சியுடன் கருப்பு திரைப்படம் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்திருந்த கருப்பு திரைப்படம் இன்று ரிலீஸ் இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மற்ற மாநிலங்களில் கருப்பு திரைப்படம் வெளியான நிலையில் தமிழகத்தில் வெளியாகவில்லை. இந்த நிலையில் நாளை காலை 9 மணிக்கு முதல் காட்சியுடன் படம் வெளியாகலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்களை வழங்கலாம். இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்க இருந்து திரைக்கு வர இருந்த திரைப்படம் கருப்பு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இன்று காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சியாக வெளியாகும் என்று ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதாவது நேற்று இரவு படக்குழு தரப்பிலிருந்து படம் வெளியாகாது, சில பிரச்சனைகள் காரணமாக படத்தின் வெளியீட்டை ஒத்திவைக்கிறோம், அதே போன்று சிறப்பு காட்சியும் வெளியிடப்படாதென தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட தமிழ்நாடை தவிர்த்து மற்ற மாநிலங்கள், அதாவது வட மாவட்டங்களான அசாம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல இந்த படம் தடையை அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் அனுமதியை மீறி படம் ஆனது வெளியானது. இதற்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தது. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு என்ன ஆனதோ அதே பிரச்சனை தான் தற்பொழுது கருப்பு திரைப்படத்திற்கும் ஆகியிருக்கிறது. இதற்கு எங்களுக்கு நீதி வேண்டும் என தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பிலிருந்து அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி தற்பொழுது செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார்கள். அதாவது இவர்கள் தரப்பில் சொல்வது, எங்களுக்கு நீதி வேண்டும், இந்த படம் வெளியாகியிருப்பது தனி மனித, அதாவது கியூப் நிறுவனத்தினுடைய தனி மனித கோளாறின் காரணமாகவே இந்த படம் வெளியாகியிருக்கிறதாகவும் அந்த தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு இழப்பீடு தருவதாகவும் கியூப் நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தனி இவ்வளவு கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேருடைய உழைப்பு ஒரு நபருடைய உழைப்பால் வீணாகிவிட்டதே என்ற மிகுந்த சோகத்தில் அனைவரும் இருந்து வருகிறோம். ஆகையால் எங்களுக்கு நீதி வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திரைப்படம் இன்று மாலை, அதாவது